ஓ யோகிதை என்ன, உன் குடும்ப யோகிதை என்ன எனக்கு தான் தெரியுமே. சொல்லு, நகை வாங்குனியா இல்லையா? நான் யார்கிட்ட எந்த நகையும் வாங்கல. பண்றதையும் பண்ணிட்டு பொய்யா சொல்ற. ஏய் பொய்யா சொல்ற. அம்மா வேணாம் சொல்றேன். விடுங்கம்மா. நகை வாங்குற. மாமா வேணாம் சொல்றேன். சொல்லு. மாமா ஏய் நகை வாங்குனியா இல்லையா? விடுங்க. என்னடா ஒண்ணு தெரியாத சொல்றா. எங்க வந்து யார் மேல கைய வைக்கிறீங்க? என் புருஷன் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? உன் புருஷன் ரகசியமா நகையை வாங்கி ஏப்பம் விட்டானே, அந்த நகையை கொடுத்தவளோட அண்ணன். பிரச்சனை இன்னைக்கு என் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கு. அதுக்காக இப்படிதான் அடிப்பீங்களா? நகையை ஒண்ணும் என் புருஷன் உங்க வீட்ல இருந்து திருடிட்டு வரல. உங்க தங்கச்சி தான் தூக்கி கொடுத்திருக்கா. அப்புறம் வாங்கியிருக்காரு. ஒத்த விட்டவங்க கூட என்னடி உறவுன்னு முதல்ல உங்க தங்கச்சியை போய் கேளுங்க. என் புருஷன் மேல கைய வச்சுங்க, மரியாதை கேட்டு போயிடு. ஏய் கவிதா, நீங்க சும்மா இருக்கியா? அவர் என்னோட மாமா. என்ன அடிக்கிறது கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க முதல்ல சும்மா இருங்க. மாமாவா மாமா? இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு எங்க இருந்து வந்தாரு உங்க மாமா? இது பாருங்க, உங்க தங்கச்சி அமுதாதா அனாவசியமா ஏன் வாழ்க்கையில குறுக்க வந்து நிக்கிறா. பெத்த குழந்தைய போட்டு தாண்டறதுக்கு கூட இவர் துணிஞ்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவதான் என் புருஷனை மயக்கி வச்சிருக்கா. புருஷனுக்கும் மாமியாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நகை எடுத்து கொடுத்துட்டு கவரிங்கா மாத்தி வச்சாலே, அவனை கேட்க துப்பல்ல. பெருசா வந்து நியாயம் கேக்குறீங்களா? இங்க வீட்டுல பொம்பளை சரியா இல்லைனா இப்படிதான் பொழப்பு நாரி போகும். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அவ்வளவு மானஸ்தினா என் தங்கச்சிட்ட வாங்கின நகைய உன் புருஷனை இப்ப எடுத்து வைக்க சொல்லு. நான் இப்பவே கிளம்புறேன். இல்லன்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் இருக்கும். உன் புருஷன் ஜெயில இருப்பான் சொல்லிட்டேன். அண்ணா, அவசரப்பட்டு எதையாவது பேசுறது. நீ சும்மா இருமா. நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்கள்லாம் நம்மள பார்த்து என்ன பேச்சு பேசுது? இது பார், என் தங்கச்சிட்ட வாங்கின நகையை உடனே எடுத்து வை. மத்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சும்மா கத்தாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உன்னதான் கேக்குறாங்க. நகை யாருக்கு கொடுத்த, எதுக்கு கொடுத்த? சொல்லுடி. அண்ணி ப்ளீஸ், என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எதுக்குமே பதில் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். பத்தியடா பாரு, அந்த கடவுளே வந்து கேட்டாலும் இவ சத்தியமா வாயே திறக்க மாட்டா. அமுதா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வாசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ இப்ப பண்ண காரியத்தினால உன் வாழ்க்கைய கேள்விக்குறியாயிடும் போல இருக்கு. யார காப்பாத்துறதுக்காக இதை மறைக்கிற? சொல்ல அமுதா. இந்தாங்க பிடிங்க. இது எங்க வீட்டோட பத்திரம். இந்த இழவுதான் அந்த மனுஷன் அன்னைக்கு என்கிட்ட கேட்டாரு. நான் கொடுத்திருந்தேனா இன்னைக்கு என் பொழப்பு இப்படி சந்தி சிரிச்சிருக்காது. அந்த நகையை வாங்கி அடமான வச்சது என் புருஷன் தான், நான் இல்லைங்கள. இந்த வீட்டை வித்து உங்க நகைக்கான பணத்தை எடுத்துக்கோங்க. சொத்து பூரா வேணா எடுத்துட்டு போங்க. பிடிங்க. என்னைக்கு அவளுக்காக பெத்த குழந்தைய தாண்ட இவர் துணிஞ்சிட்டாரோ, இனிமே எல்லாமே அவர் இஷ்டம் போலே நடக்கட்டும். என் தலை எழுத்து இப்படிதான் ஆகணுமா? இதுக்குதான் ஆசாசியா தேடி வந்து இந்த மனுஷனை கட்டிக்கிட்டேனா?
அமுதா, யார காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ற? சொல்லி தொலைய. அவருக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா விட்டு சொல்லுங்க. என்னடி பேசுற? என்ன பேசுற? என்னடி பேசுற? என்னடி பேசுற? என்ன பேசுற? என் தங்கச்சி அடிக்க நீ யாரு? என்ன அக்காளும் தம்பியும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? குழந்தைய விட்டு கொடுக்கற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இப்ப கேவலமா அமுதா வச்சு பழி வாங்குற. என்ன நாடகம் ஆடுறியா? நாடகம் ஆடுறேனா? நான் நாடகம் ஆடுறேனா? குழந்தைய நான் பார்க்க கூடாதுன்னு ஆட்டோல மறைச்சு வச்சு நீங்க தான் நாடகம் ஆடுனீங்க. அந்த மாதிரி கேவலமான எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. எதோட முடிச்சு போடுறீங்க? இப்ப கூட நான் நினைச்சேன்னா பார்த்தி என்னால கூட்டிட்டு போக முடியும். ஆனா நான் அதை விரும்புறேன். என்ன செல்லமா, ஏன் வீட்டு பிரச்சனையை தீர்க்கிறேன்னு வந்துட்டு என்னமோ நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இத பாரு, எனக்கு நகையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது போனா போட்டு விட்டு தள்ளு. ஆனா இவளாலையும் உன் தம்பியாலையும் என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. அதுக்கு இன்னைக்கு இப்பவே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். மணியரசியும் இவளையும் நேருக்கு நேரா வச்சு கேளு. அப்பதான் உண்மை என்னன்னு புரியும். சொல்லுடி, என்னடி? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஏதாவது சொல்லி தொலைய. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீ போலாம். அவ்வளவு அக்கறை இருந்தா உன் தம்பியை போய் கேளு. அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அமுதா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே அண்ணி பேசிட்டு இருக்காங்க. அத கேட்க இவ யாருங்கற? இவ எங்க வந்தாலும் அங்க பிரச்சனை தான். அமுதா நம்ம தங்கச்சி, அவ பிரச்சனையை நாம பாத்துப்போம். முதல்ல அவளை வெளியே போக சொல்லு. போக சொல்லு. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்களா அப்புறம் நடக்கிறது என்ன? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? என்ன மிரட்டறியா? என்னடி பண்ணுவ? சார், உங்க சண்டையை முதல்ல நிறுத்துறீங்களா? ஏங்க, நான் தான் அங்கேயே சொன்னேன்ல, அமுதா என்னை ஏமாத்திட்டான்னு. இப்ப நீங்களே அவ சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க இருக்கும்போது இந்த பேச்சு பேசுற பாத்தீங்களா? வேண்டாங்க, விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. எங்களை பிரிச்சு விட்டுடுங்க. சார், அமுதா, மணியரசு, நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் எங்கிருந்தோ வந்தவன். எங்கிருந்து வந்தனோ அங்கேயே போயிடுறேங்க. நீங்க அமுதா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. போங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். போங்க. வாசு, ஐயோ வாசு, அழாதடா. நீ அழுதனா தாங்க முடியாதுப்பா. அழாத. ஐயோ அழாதப்பா. ஊர்க்காரங்க உறவுக்காரங்க எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு இவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே, அதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சுடா. ஐயோ ஐயோ, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்ப பாழா போயிடுச்சு. ஐயா, நீ நல்லா இருப்பியா? இப்படி ஊதாரி தங்கச்சி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்லு மாதிரி நிக்கிறியே, நீ உப்பு போட்டு தான் திங்கிறியா? உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? நீ மானமுள்ள மனுஷனா இருந்தா என் வீட்டு வாசலுக்குள்ளேயே நிக்காத, வெளியே போயா.
கேடுகட்ட குடும்பத்துல இருந்து என் பிள்ளைக்கு பொண்ணு எடுத்த பாரு. என்ன சொல்லணும் ஐயா, என்ன சொல்லணும்? ஏன் சொல்லுமா, என் புள்ள ராஜா மாதிரி இருந்தா, அவனுக்கு இப்படி ஒரு கேடு கட்ட சிரிக்க கல்யாணம் பண்ணி வச்சு இவன் சந்தோஷத்தையே கெடுத்துட்டியே. இப்ப அவனுக்கு நிம்மதியா? எதுக்கு எடுத்தாலும் செல்லமா செல்லமான்னு ஓடினியடா. இப்படிப்பட்டவளை உனக்கு கட்டி வச்சுட்டாங்களேடா. எங்க மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே இப்படி கெடுத்துட்டியே. நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. பெத்த தாய் வயிறு எரிஞ்சு சொல்ற, நீங்க நாசமா போயிடுவீங்க. உருப்படவே மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ அண்ணி, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. தயவு செஞ்சுங்க இருந்து போயிடுங்க அண்ணி, போயிடுங்க. சார் சொல்லுங்க சார். என்ன திமிரா? ஏய், போன் பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ற? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏய், உன் ஆய கதை நிறுத்துறா. இப்போ நீ வெளியே வரியா இல்லை நான் உள்ள வரட்டுமா? சார் வேணாம் சார், நான் வந்துடுறேன். மணியரசு, இங்க வா. வான்னு சொல்றேன்ல, உன்னை தாண்டா கூப்பிடுறேன். வா இங்க. அக்கா ச்சே, கூப்பிடாதடா அப்படி. அக்கா தயவு செஞ்சு கிளம்புக்கா, நான் உன்னை தனியா பார்த்து பேசிக்கிறேன். என்னடா பேசுற? என்ன பேசுவேன்? எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. பேசுறேனா? என்னடா பண்ற? ஏடா இவ குடும்ப வாழ்க்கையில தலையிட்டு இப்படி குழப்பம் பண்ற? இங்க பாரு, உண்மைய பேசுங்க. நீ பேசுற உண்மையில தான் அமுதாவோட வாழ்க்கையை அடங்கி இருக்கு. அதுதான் அவளை காப்பாத்த இருக்கிற ஒரே வழி. ஒழுங்கா அவ குடும்பத்தை. ஆஹா, வந்துட்டீங்களா? முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையை ஒழுங்கா வாழறதுக்கான வழியை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்க வாழறதுக்கு அட்வைஸ் பண்ணலாம். எங்களோட குடும்பம் இப்படி நாசமா போச்சுன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். பல்லக்கில உடைச்சிடும். யாரடி உன் வாழ்க்கையை கெடுத்த? நானா? என்னைக்கு நீ அமுதாவும் மணியரசியும் பிரிச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அன்னைக்கே எல்லாருடைய நிம்மதியும் போயிடுச்சு. அப்போ அமுதா மணியரசு பொண்டாட்டி இல்லையா? நானே கிரிமினல், என்னையே ஏமாத்திட்டீங்களா? பேசுற பேச்சோ நடந்துக்கிற விதமோ நீ தாண்டி உன் வாழ்க்கையோட சந்தோஷத்தையே கெடுத்துக்கிட்ட. இத பாரு மணியரசு, நீயும் அமுதாவும் மனசு வச்சாதான் உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்க முடியும். உங்களை தவிர வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. வாசு, உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இப்போ சொல்ற, இவ நிச்சயமா உனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டா. அது மனசுல வச்சு நீ எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் வரேன்.
ஏம்மா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியே. நல்ல வேளை நீங்க வரலப்பா, இல்லனா உங்களுக்கு அவமானம். அங்க யாருக்குமே மரியாதை இல்ல. என்ன செல்லமா சொல்ற? மணியரசன் நம்மளோட சின்னவன் தான், இருந்தாலும் அவன் குடும்பஸ்தல, அவனை எப்படி வடபல கை நீட்டி அடிக்கலாம்? ஏன் அடிக்கூடாதுங்கிற? நான் அடிப்பேன். என் தங்கச்சி கிட்ட நகையை வாங்கிட்டு கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான், அடிக்காம என்ன பண்றது? இல்லண்ணா, நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம அமுதாக்கு தான் அசிங்கம். கலைவாணி, நீ என்ன தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? அமுதா ஒரு அப்பாவி, அவளுக்கு நல்லது கெட்ட எதுவுமே தெரியாது. ஆனா செல்லம்மா அண்ணன் தம்பி இருக்கானுங்களே கொலகாரனுங்கம்மா, வேணும்னா காலை பிடிப்பானுங்க, முடிஞ்சவன கழுத்தாமுக்கானுங்க. அந்த மணியரசு பயலுக்கு அமுதா மேல இருக்கிற வஞ்சம் இன்னும் தீரலம்மா, அது அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் பக்கத்து வீட்டுல குடி வந்த உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ மனசை கலைச்சு அவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான். இத பாத்துக்கிட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல. நான் அமுதாவை அடிச்சிட்டேன். நீ செஞ்சதும் சரிதாம்மா. மாமியாருக்கு தெரியாம, கட்டின புருஷருக்கு தெரியாம அவன் நகை எடுத்து கொடுத்தது தப்பு இல்ல. அதை விட அதை கவரிங்கா மாத்தி வச்சது பெரிய தப்பு இல்ல. வடமலை வைத்திய செலவுக்காக கொடுத்தேன்னு பொய் சொன்னால, அது அதை விட பெரிய தப்பு இல்ல. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதும்மா. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இப்படி பண்ணிருந்தா சும்மா விட்டுருப்போமா? என்னதான் இருந்தாலும் அவன் வேறதான். மணியரசுக்கு என்ன வந்துச்சு? அவனாவது என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே? எப்படி சொல்லுவான்? அந்த மணியரசு நம்ம அமுதாவோட மனசை கெடுத்து வச்சிருக்கான். அதான் நம்ம கிட்ட கூட அவ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். படமல, நான் ஒன்னு சொல்லட்டுமா? எம்மாடி, நீயும் கேட்டுக்கோ. அவ பண்ண தப்புக்காக நாம எல்லாருமா சேர்ந்து பாரதி அவகிட்ட கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். குழந்தைய பார்க்க வரக்கூடாதுன்னு தடை போட்டுட்டோம். இதுக்கெல்லாம் சேர்த்துதான் அமுதா விஷயத்துல மணியரசு பையில வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் பழி வாங்கலாம் செல்லமா. இப்ப புரியுதா உங்களுக்கு?